ஈர்ப்பு விதிய உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் வேகமாகவும், அதே சமயம் ரொம்ப எஃபெக்டிவாகவும் வேலை செய்ய வைக்கிறது எப்படி? அதுவும் ரொம்ப சுலபமாக. ஸோ, இதுக்கான ஒரு வழி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் கீ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஸோ, இந்த புத்தகத்த பத்தி நெறைய பேர் வந்து அதிகமா பெருசா வந்து பேசல. ரகசியத்த வந்து பேசின அளவுக்கு வந்து இந்த புத்தகத்த பத்தி பேசல. ஆனா, சீக்ரெட் அப்படிங்கிற புக் வெளிய வரதுக்கு முன்னாடி, அல்லது அந்த மூவி வெளிவரதுக்கு முன்னாடி, எக்ஸாக்ட்டா சீக்ரெட் என்ன சொல்லுதோ அதே மாதிரியான அத விடவும் ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் எது அப்படின்னா, த மாஸ்டர் கீ சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ரோண்டா பைரன் 2 புத்தகங்கள் மூலமாக இன்ஸ்பயர் ஆனாங்க. 1 அவங்க முதல்ல படிச்ச புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, த சயன்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்துக்கு அப்புறம் இவங்க நெறைய புத்தகங்கள ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு புத்தகம் கிடைக்குது. அதுதான் வந்து த மாஸ்டர் கீ சிஸ்டம் அப்படிங்கிற புத்தகம். சார்ல்ஸ் எஃப் ஹேனல் அப்படிங்கிறவர் எழுதின அந்த புத்தகம். அந்த புத்தகத்துல படிக்கும்போது, அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்ட வந்து எப்படி வடிவமைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் மாரியான ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ இன்ஸ்பயர் ஆனது, பிரபஞ்ச விதிகள், மைண்டு இதெல்லாமே வந்து சயன்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்ல வந்து இன்ஸ்பயர் ஆயி, அந்த புத்தகத்த எப்படி கொண்டுட்டு போனது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அந்த ஈர்ப்பு விதியாகட்டும், பிரபஞ்ச விதிகளாகட்டும், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்ய வைக்கிறது எப்படி அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள ரோண்டா பைரன் வந்து பார்த்தீங்கன்னா, த மாஸ்டர் கீ சிஸ்டம் அப்படிங்கிற புத்தகத்தில இருந்து இன்ஸ்பயர் ஆயி, அதுக்கப்புறம் சீக்ரெட் அப்படிங்கிற புக்கா வந்து வெளிய கொண்டு வர்றாங்க. சரி, இந்த மாஸ்டர் கீ சிஸ்டத்த உங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஈர்ப்பு விதிய வேகமா வேலை செய்ய வைக்கிறதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னா, அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், தொடர்ந்து எபிக் லைஃப் சேனல்ல வர்ற வீடியோஸ வந்து பாருங்க. இது வந்து ஒரு வீடியோ சீரிஸா, அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி சயன்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் வந்துச்சோ, அல்லது எண்ணம் போல் வாழ்க்கை சீரிஸ் வந்துச்சோ, அதே மாரி மாஸ்டர் கீ சிஸ்டம் சீரிஸும் வரப்போகுது. இதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய அட்ராக்ஷன நீங்க அதிகப்படுத்துவீங்க. உங்களுடைய ஈர்ப்பை நீங்கள் அதிகரிக்க முடியும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இன்னைக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை மாத்தி, நேர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனசுல உருவாக்குகிற விஷயம் இந்த மாஸ்டர் கீ சிஸ்டத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம, தன்னம்பிக்கைய வளர்க்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல வந்து அதிகரிக்கிறது, எந்த செயல சரியா செய்யணும், எத வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மென்டல் எபிலிட்டி இருக்கும் இல்லைங்களா? ஸோ எத பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். அத வந்து எப்படி அதிகரிக்கிறது, உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற ஆற்றலை வெளிக்கொணர்வது எப்படி, வெளிய கொண்டு வர்றது எப்படி, அதுக்கப்புறம் வந்து எப்படி ஆக்கப்பூர்வமாக உங்களுடைய மனதை சிந்திக்க பழக்குவது, எப்படி சிந்திக்க வைப்பது அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா செல்வ செழிப்பையும், உங்களுடைய வாழ்க்கையில அபரிமிதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிற அத்தன விஷயங்களும், இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய விஷயங்களும் இந்த புத்தக சீரிஸ்ல இருக்க போகுது. இது ஒரு விளக்கம். இந்த புக்க பத்தி நம்ம பேசுறோம் அப்படிங்கிறத தாண்டி, அந்த புத்தகத்தினுடைய என்னுடைய கருத்து, அதற்கான என்னுடைய இன்டர்பிரேஷன் பிளஸ் அதில சொல்லப்பட்டிருக்கிற பயிற்சிகள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், ஒரு வாரம் ஃபுல்லா அந்த சீரிஸ ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அந்த வாரத்தினுடைய கடைசியில உங்களுக்கு வந்து ஒரு எக்சர்சைஸ் குடுத்திருப்பாங்க அந்த புத்தகத்தில. அதையும் வந்து ஒரு கைடட் ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா போட்டுருவேன். நீங்க ஜஸ்ட் அத ப்ளே பண்ணி நீங்க அத ஃபாலோ பண்ணா போதும். இது தொடர்ந்து 24 வாரங்களாக இந்த கோர்ஸ் வந்து போகுது. இது வந்து கோர்ஸ்ன்னே சொல்லலாம். அந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் கீ சிஸ்டம் வந்து 24 வார கரஸ்பாண்டன்ட் கோர்ஸா வந்து கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம புத்தக ஃபார்மேட்ல இருக்கு. நம்ம புக் படிக்கும்போது கண்டிப்பா தொடர்ச்சியா அது 24 வாரங்களுக்கு படிப்படியா பேசிக்கிலிருந்து, அடிப்படையிலிருந்து நம்ம வந்து போறது கொஞ்சம் ஒரு கடினமானதாக இருக்கும். ஆனா நீங்க இந்த வீடியோ சீரிஸ ஃபாலோ பண்ணும்போது, ரொம்ப எளிமையாகவும், சுலபமாகவும் அது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதோட பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கிறேன். கமெண்ட்லயும் நான் வந்து பின் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்க கிளிக் பண்ணி இந்த வீடியோ சீரிஸ்ல நீங்க கலந்துக்கலாம். நன்றி.